விராட் கோலி நான் பாத்திருக்கேன். விராட் கோலி சிஎஸ்கேவா? சிஎஸ்கேல இல்ல, பட் முன்னாடி இருந்தது. முன்னாடி இருந்த சிஎஸ்கேல முன்னாடி பிளேயர்ஸ் நேம் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. சிஎஸ்கேல டீம் மெம்பர்ஸ் பத்தி எனக்கு ஒரு 5 பேர் சொல்லுங்க. தெரியாது. எனக்கு அஸ்வின் தெரியும், விராட் கோலி தெரியும், தோனி தெரியும், அஸ்வின் தெரியும். இப்ப கேஎல் ராகுல் நான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்ததுனால தெரியும். எனக்கு கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாது. கெஸ் பண்ணுங்க, என்ன நேம்னு கெஸ் பண்ணுங்க. ஒரு பேர் வெச்சீங்க மேம், அந்த பேர் சொல்ல முடியுமா? அது இல்ல இல்ல அது இல்ல ஒண்ணு இல்ல. அது கை ஊத்துவாங்க, வேற எதுவும் இல்ல. அது வந்து எனக்கு தோனி. ஓகே, கெஸ் தி ஆன்சர். தட்ஸ் இட். சோ அவரை வெறுப்பேத்துறதுக்காக அவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றானோ ஆப்போசிட் டீமுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். Don't want to name it, is very diplomatic because so much of fan following. You know the name, I know the name. The nation know the name. இதுக்கு முன்னாடி கிரேஸ் இல்ல. இல்ல எனக்கு மேட்ச் பத்தியே தெரியாது, நான் பார்க்கவும் மாட்டேன். தம்பி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் இது பார்த்தாலும் நான் அதை போய் சேனலை மாத்தி விட்டுருவேன், அம்மா கிட்ட சொல்லி மாத்தி விட்டுறேன். அப்படிதான் இருந்தேன். தோனியை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா எல்லா மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச் 6 அடிப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரே 6 மட்டும் தான் முடிச்சு விட்டாரு. ஒரே 6. இப்படியே போனா ஜெயிப்போமா இந்த சீசன்? வாய்ப்பு இல்ல. நானே சிஎஸ்கே ஃபேன் தான், சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. மட்டும் இனிமே அப்பமிங் மேட்ச்ல பேட்டிங் லைனப் கொண்டு வந்தா மட்டும் தான் நம்ம உள்ளே போக முடியும். மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஓவரால் மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்கறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே சப்போர்ட்டர் தான். ஆமா, சிஎஸ்கே சப்போர்ட்டரா தான் வந்தேன். எனக்கு பெருசா மேட்சை பத்திலாம் அவ்வளவா எதுவும் தெரியாது. பட் தோனி வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்குள்ளேயே வந்தாரு. ஸோ ஓவராலா தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லாஸ் பண்ணிட்டாங்க, தட்ஸ் ஃபைன். பட் அந்த 25 ரன்ஸ்ல லாஸ் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அப்படிலாம் கிடையாது. என் தம்பி மேட்ச் பார்ப்பாங்க, நான் மேட்ச்லாம் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் பார்க்குறேன். ஸோ அவனை வெறுப்பேத்துறதுக்காக அவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றானோ ஆப்போசிட் டீமுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க சிஎஸ்கே பத்தி சொல்றீங்க மேம், ஆக்சுவலா எனக்கு மேட்ச் பாக்குற பிளானே இல்லை. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு தான் பிளான்ல இருந்தேன். எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வர சொல்லியிருந்தாங்க. பார்த்தேன், எனக்கு அவ்வளோ ஹைப்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மேட்ச் பார்த்தது கிடையாது. ஸோ நான் இங்கே பார்க்கும்போது அந்த ஹைப்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அப்படி பார்க்கும்போது டெல்லியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேஎல் ராகுல் அவர் செம்மையா விளையாடி இருந்தாரு. அடுத்தது தோனி வருவாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த லாஸ்ட் ரன்ஸ்ல விளையாடுவாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். மேம் அந்த பேர் சொல்ல முடியுமா? அது இல்ல இல்ல அது ஒண்ணு இல்ல. அது கை ஊத்துவாங்க, வேற எதுவும் இல்ல. அது எனக்கு அதுதான் போய் ஏதாவது கிரிக்கெட் எனக்கு அவ்வளவா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு பார்த்துட்டு தோனி மேல எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் வந்துருச்சு. இனிமேல் ரெகுலரா இதுக்கு முன்னாடி கிரேஸ் இல்ல. இல்ல எனக்கு மேட்ச் பத்தியே தெரியாது, நான் பார்க்கவும் மாட்டேன். தம்பி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் 100% ஆக்டிங். பார்த்தாலும் நான் அதை போய் சேனலை மாத்தி விட்டுருவேன், அம்மா கிட்ட சொல்லி மாத்தி விட்டுறேன். அப்படிதான் இருந்தேன். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இல்ல. நான் கேஷுவலா வந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு வந்தீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சிஎஸ்கேல டீம் மெம்பர்ஸ் பத்தி எனக்கு ஒரு 5 பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. எனக்கு அஸ்வின் தெரியும், விராட் கோலி நான் பாத்திருக்கேன். விராட் கோலி சிஎஸ்கேவா? சிஎஸ்கேல இல்ல, பட் முன்னாடி இருந்தது. முன்னாடி இருந்த சிஎஸ்கேல பிளேயர்ஸ் நேம் எனக்கு அவ்வளவா தெரியாது. விராட் கோலி தெரியும், தோனி தெரியும், அஸ்வின் தெரியும். இப்ப கேஎல் ராகுல் நான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்ததுனால தெரியும். எனக்கு கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியாது. புரியுது. ப்ரோ நீங்க சொல்லுங்க, யார் இன்னைக்கு டிசப்பாயிண்ட் பண்ணது? சிஎஸ்கே டீம் ஃபுல்லாவே பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பவுலிங் பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஓகே தான். பேட்டிங் லைன் அப் மட்டும் மாத்தினாலே போதும். ஓகே, சிஎஸ்கே நீங்க த்ரூ அவுட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமா ப்ரோ. சின்ன வயசுல ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரெய்னா போன ரொம்ப ஷாக் ப்ரோ. தோனி கட்டு அவங்க தான் பார்த்தேன், பட் ரொம்ப ஷாக். ஏன்னா இப்ப ரெய்னா இருந்தாங்கன்னா அந்த ஒன் டவுன் ஸ்பாட் அவர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. சின்ன தலை பேர் வந்தாலே அவரால ப்ரோ ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. ரொம்ப மிஸ். அந்த பிளேஸ்க்கு இன்னமும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேற யாருமே வர மாட்டாங்க. ரெய்னா மட்டும்தான். ஆமா, தோனி இருக்கிறதா சென்னை டீம். சென்னை என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல? பேட்டிங் பண்ணிருந்தா சூப்பரா விளையாடி இருந்தா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு அந்த ஹோப் இருந்துச்சு. ஓகே, தோனி இருக்காரு, வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஹோப் தான் இருந்துச்சு. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் ஏன்னா சொட்ட மட்டும் நிக்கிறாங்க. ஒருத்தர் நின்று எதுவுமே ஆக போகுது இல்ல. எனச்சுக்கும் நின்று சப்போர்ட் பண்ணணும். பேட்டிங் தான் நம்ம மெயின் லூஸ் ஆகுது. ஓகே, இப்படியே போனா ஜெயிப்போமா இந்த சீசன்?
வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்லை. நானே சிஎஸ்கே ஃபேன் தான், சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. கஷ்டமா இருக்கு. Batting மட்டும் இனிமே அப்கமிங் மேட்ச்ல பேட்டிங் லைனப் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். உள்ளே போக முடியும், பிளே ஆஃப்ஸ் உள்ளே போக முடியும். என்ன இருந்தாலும் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தேன். த்ரூ அவுட் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி. 3 இயர்ஸா பார்த்தேன், ஆன்லைன் வந்ததுலேருந்து பார்க்குறோம், டிக்கெட்டே கிடைக்காது. அது சும்மா எனக்கு டிக்கெட் வந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்தேன், நல்லா வைப்பு செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அது வேணா ஓகே தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான். தோனி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா எல்லா மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச் 6 அடிப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரே 6 முடிச்சு விட்டாரு, ஒரே 6. முடிச்சுட்ட விட பால் ஒழுங்கா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. How was the match? Match is good. Match was good. I'll not say the match was good. Be very honestly, a renowned player who supposed to give chances to the younger people would have a different scenario. Trust me, I don't know why people are so sticking to one thing. I'm not directly naming it. You can better understand. The match would have a different scenario altogether. I don't know. Okay, who disappointed you today's game? I don't want to name it. It's very diplomatic because so much of fan following. You know the name, I know the name. The nation know the name. Guess பண்ணுங்க, என்ன நேம்னு guess பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. Who disappointed? Who disappointed you? தோனி. Dhoni. Okay, guess the answer. That's it. Thank you.